தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கம்பைன்டு எக்ஸாமுக்கு 2024 எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு அப்ளை வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்குது. ஒருவேளை நீங்கள் அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண வந்திருக்கீங்கன்னா தனியாக போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது மற்ற அதை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து போஸ்டிங்ஸ்க்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை டச் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர்டு யூசர் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இப்போ ஒரு கார்டு தரேன். அந்த கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ இருக்கும். அதை போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் யூசரை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆர் யூ ஷுர் வாண்ட் டு கோ டு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தமிழ் வேணால் தமிழ், இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷில் மாற்றிட்டு ரெஜிஸ்டர்டு யூசரில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் யூசரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வரும். லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜில் வந்துடுவீங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த நோட்டிஃபிகேஷனில் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அப்படின்னு இருக்கும். ஐ எம் வில்லிங் டு பி கன்சிடர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் ரெண்டு போஸ்ட் இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்ட் இருக்குது. ஃபாரஸ்ட் வாட்சரை தவிர மற்ற போஸ்ட் இருக்குது. ஃபார் த போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், அப்படி இல்லைனா ஃபார் ஆல் த போஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அதை தவிர்த்து மற்ற போஸ்டிங்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே அப்ளை பண்ணலாம். இதில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கம்பைன்டு அப்ளை பண்ணுறீங்க, எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபாரஸ்ட் கார்டு கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை இங்கே மேலே இருக்கிற போஸ்டிங், அதாவது ஃபாரஸ்ட் கார்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டாவது டேகையும் ஃபஸ்ட்டு டேக் ஃபாரஸ்ட் கார்டுக்கோ ஃபாரஸ்ட் வாட்சருக்கோ அப்ளை பண்ணால் கிளிக் பண்ணணும். ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் அகைன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபாரஸ்ட் கார்டை தவிர்த்து இருக்க போஸ்டிங்க்கு தான் அப்ளை பண்ணுறேன். இதுக்கும் ஆல் போஸ்டிங்ஸ்க்கும் காமனாக தான் இருக்க போகுது. ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்கம்ப்ளீட்னு ஸ்டேட்டஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெக்யர்மெண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல சைன் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோவும் சைன் 100 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 100 கேபிக்குள்ளே எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதோட வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போயிட்டு செக் பண்ணி ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த சூஸ் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபோட்டோவில் டேட்டும் ஸ்டாம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல அவங்க ஒரு சாம்பிள் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டு அதில் உங்களோட பேரும் உங்களோட என்றைக்கு இந்த ஃபோட்டோ எடுத்த அந்த டேட்டும் இருக்கணுங்க. ஃபோட்டோ எடுத்த டேட்டு தான் இருக்கும். உங்கள் பர்த்டே டேட் கொடுத்துடாதீங்க. ஸோ மேலே உங்களோட நேம் வித் இனிஷியல், கீழே உங்களோட ஃபோட்டோ எடுத்த டேட், இது ரெண்டையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவே போட்டிருக்கோம். அதை போய் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ என்றைக்கு எடுத்த டேட் கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி டேட் தான் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோலையும் இன்றைக்கி டேட் இருக்க மாதிரி கூட நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட் இருக்க மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சேவ் ஆகிடுச்சுன்னு வந்துடும். அடுத்து சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் சிக்னேச்சர் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டிங்கன்னா சிக்னேச்சரும் சேவ் ஆகிடும். ஸோ இது ரெண்டையும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரு முறை நிரந்தர பதிவில் உள்ள சுயவிவரங்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸை அகெயின் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு அதில் வந்து நீங்கள் கரெக்டாக நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டேட் கேட்டிருப்பாங்க, பர்த் டேட் கேட்டிருப்பாங்க. எப்போ பிறந்தீங்களோ அந்த பர்த் டேட் கரெக்டாக கொடுங்க. எல்லாமே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற மாதிரியே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து விசிபிள் ஆகும். ஸோ க்ரீன் கலர் பாக்ஸ் விசிபிள் ஆகிடுச்சுன்னா எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து பாலினம் கேட்டிருப்பாங்க, மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேலு. அடுத்து கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க, என்ன கம்யூனிட்டி. அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, என்ன மொபைல் நம்பர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன ஒன்றுனா உங்களுக்கு ஏதாவது மறந்துருச்சுன்னா அப்படியே மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கனாலே உங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து இந்த இடத்துல இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து ஸ்பெஷல் கேட்டகிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஆதரவற்ற விதவையான்னு கேட்டிருப்பாங்க. விதவையாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகளான்னு கேட்டிருப்பாங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் இராணுவ படை வீரர்னு கேட்டிருப்பாங்க. இராணுவ படை வீரர்னால் எஸ் இல்லைனா நோ. அடுத்து அந்த இடத்துல இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இதில் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் எடுத்தோன்னே கேட்டிருப்பாங்க. நீங்கள் அரசு பணியாளரான்னு கேட்டிருக்காங்க. அரசு பணியாளராக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அப்படி நோ கொடுத்தீங்கன்னா பணி நிலை கேட்டிருப்பாங்க. தற்பொழுது நீங்கள் ஏதாவது பணியில் இருந்தீங்கன்னா அந்த பணியோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ப்ரைவேட்னா ப்ரைவேட்டு, ஒருவேளை உங்களுக்கு வேலை இல்லைனா அன்எம்ப்ளாய்டு, ஒருவேளை நீங்கள் சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து இன்டிமேஷன் ரிகார்டிங் ரெசிக்னேஷன், ரிமூவல், டிஸ்மிசல் ஆஃப் எனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு வேளை அரசு பணியாளராக இருந்து அதில் உங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், தேர்வாணையம் அல்லது பணியாளர் தேர்வு செய்யும் இதர முகமையினால் நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபைடு ஆகிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தவங்க மீது ஏதாவது குற்ற வழக்குகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஒருவேளை நீங்கள் ஃபாரஸ்ட் வாட்சருக்குலாம் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 163 சென்டிமீட்டர் ஆண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து 154 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த உடற்தகுதிகளாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உடற்தகுதி இருக்குன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அடுத்து விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண் பார்வை திறன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கும் எஸ் தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட், அதாவது நீங்கள் ஒரு கணவன் மனைவிக்கு மேலே, அதாவது உங்ககிட்ட 2-3 திருமணம் செய்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நோ கொடுத்துட்டு அடுத்து இந்த இடத்துல இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் கல்வி தகுதி டீட்டெயில்ஸ்குள்ளே வந்திருப்பீங்க. இதில் உங்களோட எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஸோ அடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஒப்பீனியன் திருப்பி கேட்டிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் ஏதாவது மாற்ற நினச்சா மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி, அதாவது உங்களுடைய 12th டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட 12th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய தேர்வு முடிவு வெளியிட்ட தேதி கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து எந்த தேர்வு குழுமம் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க, அது வந்திருக்கும். அதில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிங்களான்னு கேட்டிருப்பாங்க. படிச்சிருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஹெச்எஸ்சி அல்லது டீச்சர் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. டீச்சர் ட்ரைனிங் மட்டும் இல்லைங்க, ஐடிஐயுமே 12th ஈக்குவலாக தான் வரும். ஒருவேளை 12th படிக்கலைன்னா ஐடிஐ படிச்சிருக்கீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஐடிஐ கூட கொடுத்துக்கலாம். இப்போ அகைன் வந்து அதே மாதிரியே தேர்வு வெளியிட்ட தேதி, அதுக்கப்புறம் தேர்வு குழுமம், சான்றிதழோட எண்ணு, அதுக்கப்புறம் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி முதன்மை பாடம், அதாவது நீங்கள் 12th என்ன பாடம் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜியா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன குரூப் படிச்சிங்களோ அந்த குரூப்பை கொடுத்துக்கோங்க. காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க அதர் சப்ஜெக்டில் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அகைன் சான்றிதழ் எண் கேட்டிருப்பாங்க. உங்களோட சர்டிஃபிகேட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஐடி டீட்டெயில்ஸும் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து சர்டிஃபிகேட் இன் டெலிஃபோன் ஆப்ரேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்கா, டிப்ளமோ எதுவும் படிச்சிருக்கீங்களா, பிஜி டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா, யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அடுத்த டிகிரி டீட்டெயில்ஸ் இருந்தால் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டீட்டெயில்ஸ் இருந்தால் பிஜி டிகிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸையாக ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஒருவேளை கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருந்தா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸும் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சிருந்தா எஸ், இல்லை நோ கொடுத்துக்கோங்க. இப்போது நோ கொடுத்தீங்க அப்படின்னா சில போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஏன்னா இந்த போஸ்ட்டுக்கெலாம் இந்த தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு இருக்கும். அந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. அந்த டைப் ரைட்டிங் இருக்கான்னு, டைப் ரைட்டிங் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா அதுக்குமே நோ கொடுத்துக்கோங்க. டைப்பிங்க்கெலாம் நோ கொடுத்தீங்கன்னா உங்களால் டைப் ரைட்டிங் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து
அதற்கான நிலை ஜூனியர் கிரேடா சீனியர் கிரேடான்னு கொடுத்து சான்றிதழோட எண்ணு, சான்றிதழ் எப்போ வழங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சிருந்தா எஸ் கொடுத்து அந்த தேர்வு எப்போ மொழியிட்டாங்க, அதுக்கப்புறம் அதில் நேம் ஆஃப் த டிகிரின்னு கேட்டிருப்பாங்க. கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனா இல்லை டிகிரி டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. என்ன வித்தியாசம்னா, ஒருவேளை நீங்கள் டிகிரியோ டிப்ளமோவோ கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸே நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் டிகிரி டிப்ளமோ படிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் டிகிரியோ டிப்ளமோவோ கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சிருக்கீங்கன்னா இதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்து டைரெக்டாக இது என்ட்ரு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடித்தவங்க அதுக்கு எஸ் கொடுத்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்க்கான டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ ஒருவேளை கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிக்கலாம், நோ கொடுத்து முட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து எக்ஸப்ஷன் எதுவும் கிளைம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளால் எக்ஸப்ஷன் கிளைம் பண்ண முடியாதுங்க, அதனால் நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்து சரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து டிரைவிங் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லைசன்ஸ் நம்பரு, எப்போ இஷ்யூ பண்ணாங்க, அதே மாதிரி எப்போ வரைக்கும் இந்த லைசன்ஸ் வந்து வேலிடாக இருக்குது, அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ரெப்புடேட்டட் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, 3 வருஷத்துக்கும் குறைவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, உங்களுக்கு வண்டி ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஆட்டோமொபைல், அதாவது வாகனங்களை பற்றின குறைந்தபட்ச அறிவு, அதில் எப்படி வந்து ஒர்க் பண்ணணும், டயர் அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ்லாம் உங்களுக்கு இருக்கா, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட டிரைவிங் குவாலிஃபிகேஷன் இல்லைனா டோட்டலாக நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆர் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எஸ்டி மக்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்டியாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரியே ஆர்மி சர்வீஸ்லேருந்து உங்களை ஏதாவது டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தால் எஸ் இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட், உங்களோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வார் சர்வீஸ் கேண்டிடேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வார் சர்வீஸ் கேண்டிடேட் தான் எஸ் இல்லை நோ கொடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நேம் ஆஃப் த போஸ்ட் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியினை தமிழ் மொழியில் பயின்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 10th குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு வேளை நீங்கள் போஸ்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் 10th மட்டுமே பாஸ் பண்ணியிருந்தா, 10th வரைக்கும் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தாலே நீங்கள் சர்டிஃபிகேட்டை எலிஜிபிள் பண்ணலாம். ஒருவேளை நான் 12th குவாலிஃபிகேஷன் எடுத்துக்காட்டால் லெபார்ட்டரி அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கு வந்து 12th குவாலிஃபிகேஷன். இப்போது ஒருவேளை நீங்கள் 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா அந்த போஸ்டிங்ஸ்க்கெலாம் நீங்கள் எலிஜிபிளில் வருவீங்க. இல்லை நான் டிகிரி வரைக்குமே தமிழ் மீடியத்தில் போஸ்டிங் தான் படிச்சிருந்தேன், தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கேன்னா நீங்கள் எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் எலிஜிபிளாக வருவீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ வரைக்கும் பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்களோ அவ்வளோ வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டால் பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு வேணும்னா ஆம்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிங்க, இப்போது 10th வரைக்கும் இல்லை 12th வரைக்கும்னா 12th வரைக்கும்னு கொடுத்துட்டு ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் இல்லைனா இதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவாக கொடுத்துக்கோங்க. ஒருவேளை இல்லைன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் அதாவது தேர்வு மையம் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் சென்டர் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் அந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. 2 எக்ஸாமினேஷன் சென்டர் கிளிக் பண்ணணும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயே ஏதாவது ஒரு 2 இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் வந்து உங்கள் ஊர்லேயும், செகண்ட் டிஸ்ட்ரிக் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்தையும் கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஃபீஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டுருப்பாங்க. அதாவது நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணுமா இல்லையா அப்படின்னு. ஸோ ஒரு வேளை நீங்கள் பே பண்ண வேண்டான்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு இந்த இடத்துல இருக்க பாருங்கள் செக் பாக்ஸு, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை, அதாவது டாக்குமெண்ட்ஸ் எதுவும் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லைன்னு வந்திருக்கும். இதுக்கு வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட ப்ரிவ்யூ வந்திருக்கும், அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ வந்திருக்கும். இதில் நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டீட்டெயில்ஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே கீழே போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 செக் பாக்ஸுக்கு மேலே இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றையும் படித்து பார்த்து ஒவ்வொன்றுக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ எல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐ கன்ஃபார்ம் த அபோவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்து அகெயின் எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்து ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்திருப்பீங்க. அகெயின் வந்து இந்த இடத்துல பாருங்கள், இதில் கீழே போனதுக்கப்புறம் அகெயின் ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அந்த டிக்ளரேஷனை படித்து பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் ஐ கன்ஃபார்ம் த அபோவ் அப்படின்னு கொடுத்துட்டு திருப்பியும் எஸ் ஐ அகெயின் ப்ரொசீட் டுன்னு கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போது அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேமெண்ட்டை ப்ரொசீட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அகெயின் வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக்ளரேஷனை படித்து பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னு வந்திருக்கும். பேமெண்ட் கேட்வே பொறுத்தளவுக்கு எஸ்பிஐ இருக்குது, அதர் பேமெண்ட் கேட்வே இருக்குது. ஸோ எந்த பேமெண்ட் கேட்வேவோ அந்த பேமெண்ட் கேட்வே கிளிக் பண்ணி பேமெண்ட்டை இப்போ ஆன்லைன்னா ஆஃப்லைனான்னு பார்த்துட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் 3 ஆப்ஷன் இருக்குது. எந்த ஆப்ஷனோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். இப்போ பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் பேஜில் போகும். இதில் போய் கார்டு நம்பர் கொடுத்து உங்களோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கும். இதில் கீழே போயிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டைரெக்டாக நீங்கள் பிடிஎஃபாக கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இருக்க போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது டவுட் வந்துச்சுன்னா மட்டும் கமெண்ட்டில் கேளுங்கள்.